ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சுய உதவி குழுக்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி மாணவர்களுக்கு அரசு துரோகம் இழைக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. மங்கலம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்பு. சேத்திலால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கி வாழ்த்தினார் சபாநாயகர் செல்வம். இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்பட்டு வரும் வில்லியனூர் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் கீழ் 42 பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த 42 மகளிர் கூட்டமைப்புகளில் 1680 மகளிர் சுய உதவி குழுக்களும் 20,000 மேற்பட்ட உறுப்பினர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகள், பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளுக்கு விவசாய டிராக்டர், நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வழங்கும் விழா வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 42 பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகள், பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளுக்கு சமுதாய முதலீட்டு நிதி கடன், கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கான துவக்க நிதி, சுய உதவிக்குழு சுழல் நிதி, வங்கிக் கடன், பிரதான் மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு கடன், வாழ்வாதார சேவை மையம் அமைத்தல், மாட்டுத் தீவனம் தயாரிக்கும் மையம் அமைத்தல், விவசாய டிராக்டர், நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வாங்குவதற்கு மொத்தமாக 10 கோடியே 90,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலர் குலோத்துங்கன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரியுமான தயானந்த் தெண்டுல்கர், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி, சேவகர்கள், திட்ட இணைப்பு அதிகாரிகள், வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் ஊழியர்கள், வட்டார மேலாளர்கள், பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளின் சமூக வல்லுநர்கள், கணக்காளர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாணவர்களுக்கு அரசு துரோகம் இழைத்து வருவதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய சமுதாயத்தின் கீழ்நிலையில் உள்ளவர்களின் பிள்ளைகள் தரமாக கல்வி பயில வேண்டும் என மத்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டத்தின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து தரமான தனியார் பள்ளிகளிலும் 25% ஏழை மாணவர்கள் இலவச கல்வி பெறுகின்றனர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி நடைபெற்று புதுச்சேரியில் மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாதது வியப்பாக உள்ளது என்றும், தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தாதது கண்டிக்கத்தக்கது என்று சுட்டிக்காட்டினார். மேலும் புதுச்சேரி ஏழை மாணவர்களின் இலவச கல்வி பயிலும் உரிமைகள் பறிக்காமல் திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சரும் துணைநிலை ஆளுநரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து பாடங்களிலும் 25% உள் ஒதுக்கீட்டை புதுச்சேரி மாணவர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கடந்த 20 ஆண்டுகளாக சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு மட்டுமே ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி மாணவர்களுடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டியது துணைநிலை ஆளுநருடைய தலையாய கடமை என்று சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் குறைந்தபட்சம் 50% இடஒதுக்கீடு மாநில ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என மத்திய பாரதிய ஜனதா அரசு முடிவெடுத்து தேசிய மருத்துவ கவுன்சில் மூலம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே அரசாணை வெளியிட்டது. புதுச்சேரியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசானது மத்திய அரசின் அறிவிப்புகளை செயல்படுத்த முன்வராதது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு நேர் எதிரான செயல்பாடாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த கல்வியாண்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை அரசின் இடஒதுக்கீடாக வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆளக்கூடிய பிஜேபி அரசு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசின் கொள்கை முடிவுகளை கூட
அமுல்படுத்தாம தொடர்ந்து துரோகத்தை ஏற்று வராங்க. அது 25% அந்த கல்வி உரிமை சட்டத்திலையும் அவங்க அமுல்படுத்தல, மருத்துவ கல்லூரியிலையும் அவங்க அமுல்படுத்தல, மத்திய பல்கலைக்கழகத்திலையும் 25% உள்ஒதுக்கீட்ட இந்த அரசாங்கம் பெற்றுத்தரல. அப்போ மாணவர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை கூட இந்த அரசாங்கம் மாணவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்து வராங்க. சட்டவிரோத செயல்பாடுகளை கண்டித்து மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் வில்லியனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் தொடர்ந்து சட்டவிரோத சந்தன எண்ணெய் தொழிற்சாலை மற்றும் போலி மதுபான ஆலையை நடத்தியதாக தமிழக காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த கோரி மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் வில்லியனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மங்களம் தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி தலைமை தாங்கினார். வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் வீரமுத்து, செல்வராஜ் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர், சிறுபான்மை பிரிவு தலைவர், மகளிர் காங்கிரஸ் தலைவி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் உள்ள சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சபாநாயகர் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு மணவெளி தொகுதி அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்குதல், புதுப்பிக்கப்பட்ட கணினி ஆய்வகம் திறத்தல், 2024-25 கல்வியாண்டில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை டார்லிங் வின்சி இந்திரா தலைமை தாங்கி உரையாற்றினார். ஆங்கில ஆசிரியை கலைவாணி வரவேற்புரை வழங்கினார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கியும், புதுப்பிக்கப்பட்ட கணினி ஆய்வகத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும், கடந்த கல்வியாண்டில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் புதுச்சேரி அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதை, மாணவர்கள் இந்த வசதிகளை பயன்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், பொதுத் தேர்வில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், செல்போன் மோகத்தை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆளுமைகளாக வரலாம் என்றும் அறிவுரை வழங்கினார். மேலும் மாணவர்கள் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்றால் இந்த சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு தான் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச பொருட்களை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலணி, போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரியபேட், கொம்பாக்கம், வி மணவெளி, ஜிஎன் பாளையம் உள்ளிட்ட அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வைகளை வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி துணை பொருளாளர், தொகுதி செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள உலக இரத்த தான விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதி உலக இரத்த தான விழா கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் உலக இரத்த தான விழா வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில், உலக இரத்த தான கொடையாளர்கள் தினம் 2025 கொண்டாடும் வகையில் இந்த விழா ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெறவுள்ளது. ஜிப்மர் இரத்த பரிமாற்ற மருத்துவத்துறை மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து நடத்த உள்ள இந்த உலக இரத்த தான விழாவில் ரத்தம் கொடுங்கள், நம்பிக்கை கொடுங்கள், ஒன்றிணைந்து உயிர்களை காப்போம் என்ற கருப்பொருளில் நடைபெறும் போட்டிகளில் பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று ஜிப்மர் நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மோனோ ஆக்டிங், இரத்த தானம் குறித்த காணொலி பேச்சு போட்டி நடைபெற உள்ளதாகவும் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டில் இயங்கி வரும்
செயல்படும் மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முதல் முறையாக நாக் கமிட்டியின் A+ சான்றிதழை பெற்றுள்ளது. நடப்பு கல்வியாண்டான 2025-2026 மாணவர் சேர்க்கைக்கு இதுவரை 9403 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இன்னும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் இதேபோல் இதே கல்வியாண்டில் புதிதாக முதுநிலை காட்சிக்கலை, MSc அளவுசார் நிதி, பிடெக் சுற்றுச்சூழல் பொறியியல், BSc உளவியல், BSc நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றம், BSc உயிர் தகவலியல் ஆகிய 6 புதிய பட்டப்படிப்புகள் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகளிலும் மண்ணின் மைந்தர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள 100 பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறையில் இளநிலை பொறியாளர்கள் 73 பேர் எழுத்துத் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள 73 இளநிலை பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வில் முதல் தாளை 1415 பேரும், 2ஆம் தாளை 1405 பேரும் எழுதினர். தேர்வு முடிந்த நிலையில் விடை குறிப்புகள் உடனடியாக வெளியிடப்பட்டு ஆட்சேபனைகள் பெறப்பட்டன. இவை ஆராய்ந்த பின்னர் விடைத்தாள்கள் திருத்தப்பட்டன. இந்நிலையில் தேர்வு நடந்த 3ஆம் நாள், அதாவது ஜூன் 11ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியானது. தேர்வு முடிவுகளை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா வெளியிட்டுள்ளார். இந்த தேர்வில் 100க்கு 75.81 மதிப்பெண்கள் பெற்று முகுந்த் முதலிடத்தையும், அருள்தேவி 71 மதிப்பெண் பெற்று 2வது இடத்தையும், பார்த்திபன் 70.63 மதிப்பெண் பிடித்து 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். இந்த தேர்வில் பொதுப்பிரிவில் 32, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 13, இதர பிற்படுத்தப்பட்டோர் 8, மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள், பழங்குடியினர் தலா ஒருவர், தாழ்த்தப்பட்டோர் 12, பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினர் 5 பேர் என 73 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தவிர ஒவ்வொரு பிரிவிலும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களின் விவரமும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9100 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1160 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.